கரூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வெயிலால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். வெயில் பாதிப்பு குறித்து மக்கள் கொடுக்கும் தொகுப்பினை தற்போது காணலாம். வணக்கம், நான் ஹோமியோபதி டாக்டர் கனஷ்கா கரூர்ல இருந்து பேசுறேன். இந்த சமயத்துல சூரியனோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் கரூர்ல கேட்கவே வேணாங்க. பார்த்தீங்கன்னா கரூரில் பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் வருஷத்துக்கு வருஷம் இந்த வருஷம் அதிகமாகவே இருக்குங்க. அது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 103 டிகிரி வெயில் அடிச்சுட்டு இருக்குங்க. வணக்கம், நான் கரூர் மாவட்டத்திலிருந்து கரூர்லேருந்து சங்கர் பேசுகிறேங்க. இந்த சமயத்துல சூரியனோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் கரூர்ல கேட்கவே வேணாங்க. நாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸ் இதோ உங்களுக்காக. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு நாளைக்கு இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு நான் கடைக்கு போவேங்க. போயிட்டு கரூர் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 9:30க்கு கிழக்க போய் ஏதாவது ஜாமானை வாங்கிட்டு வரனாவே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா வெயிலோட தாக்கம் அவ்வளோ அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம மக்கள் வந்து என்னன்னா வெயிலில் வந்து அதிகமாக குழந்தைகளை கூட்டிக்கிட்டோம் இந்த மாதிரிலாம் வெளியே வராதிங்க. நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் இந்த வெயிலில் இருந்து அப்படின்னா இந்த மாதிரி தாங்க வெளியிலலாம் வரக்கூடாது. முடிஞ்ச அளவு குழந்தைங்களுக்கு எல்லாம் நொங்கு இந்த மாதிரி ஐட்டமே எல்லாமே எல்லாம் வெள்ளரிக்காய், நொங்கு, இளநீர் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பாதுகாக்கணும் குழந்தைங்க. ஏன்னா இப்போ நிறையா பக்கத்து அம்மா போட்டுக்கிட்டு இருக்கு, அம்மா நிறைய பரவிட்டு இருக்கு. அதில் கரூர் மாவட்டம் பயங்கர மோசமாக இருக்குது. அது ஆல்ரெடி கந்தக பூமியான கரூர் பூமியில் வந்து இப்போ வந்து வெளியில் எங்கேயுமே போக முடியல. எப்போதுமே வண்டியில் வந்து தண்ணியை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பரவாயில்ல, எல்லாம் வேர்வையாக வெளில வந்துடுது. இப்போவே இந்த இவ்வளோ வெயில் தாக்கம் இருந்ததுன்னா சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரத்தில் வந்து எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் குழந்தைகளை வெளியில் விளையாட வர்றதோ பெரியவங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதோ எதுவுமே தயவுசெய்து செய்யாதீங்க. ஏன்னா எங்களாலேயே வெளியில் போக முடியல. சாயந்தரம் நேரம் ஆகி வெயில் எங்கே போயிட்டு வந்துட்டோன்னா ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வருது. அது போக வந்து வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் நிறைய பேர் அடிக்கடி மயக்கம் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் 11 மணிலேருந்து 3 மணி வரலாம் யாரும் வெளியில் வராமல் இருந்து மற்ற வேலையில் தள்ளி போட்டுங்க. 3 மணிக்கு மேலே செய்யுங்க. இல்லை 11 மணிக்கு மேலே வேலையில் முடிச்சுட்டு நல்லபடியாக இருங்க, பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறோம். கம்மஞ்சோறு குடிச்சிக்கலாம், இளநீர் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குளிர்ந்த பானங்களை குடிச்சிக்கிட்டு நம்ம உடம்பை நம்மளே பார்த்துக்கணும். நாங்க அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, வர மக்கள் எல்லாமே அதிகமா தோல் பிரச்சனை வருதுங்க. ரொம்ப தேம்பல் அதிகமா வருது. இந்த சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகுனால எங்களுக்கு அதிகமா அரிக்குது. முன்னாடியே ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சுன்னா அது ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வயிற்றுப்போக்கு அதிகமா இருக்கு. சாப்பிட்டது செரிக்கவே மாட்டேங்குதுங்க. முன்னாடி டயரியாவா போகுது, இல்ல மோஷனே வெளியில வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஹீட் ஸ்ட்ரோக் வருது, டீஹைட்ரேஷன், நீர் சத்து அதிகமா கம்மியாகிறதுனால நம்ம உடம்புல அதனால மயக்கம் வருது, ரொம்ப டயர்டாகி எந்த வேலையுமே செய்ய முடியாம இருக்கிறது. அது மாதிரி நிறைய மக்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இதுல இருந்து தமிழரோட பண்பாடு என்னன்னா வருமுன் காப்போம் தான் நம்மளோட பண்பாடு. ஸோ இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணியாச்சும் கண்டிப்பா குடிச்சே ஆகணுங்க. இல்ல ஒரு ஜூஸ் குடிக்கலாம். அந்த ஜூஸ்ல நம்ம வெளியே டிராவல் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அதிகமா வேர்க்கும் போது நம்ம உடம்புல இருந்து நீர் சத்துக்கள் வெளியில இருந்து வேர்வை மூலியமா வெளியில போயிடும். அப்போ ஒரு ஜூஸ் குடிக்கும் போது அதுல உப்பும் சர்க்கரையும் சேர்ந்து குடிக்கும் போது அந்த வெளியேறப்பட்ட நீர் சத்து எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள திருப்பி வந்துட்டு பேலன்ஸ் ஆயிடும். ஒரு கம்மங்கூழ் குடிக்கலாம், தயிர் அதிகமா சேர்த்திக்கலாம், நீர் சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள் சேர்த்திக்கலாம். வெளியில் ரொம்ப கூலிங்கா எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது. நம்ம வெளியில போயிட்டு வரோம், ரொம்ப வேர்க்குது, ரொம்ப எரிச்சலா இருக்குன்னு வேகமா ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு ஐஸ் தண்ணியோ இல்ல ஒரு ஜூஸோ எடுத்து குடிக்கிறது ரொம்பவே ஆபத்து. அதுக்கு பதிலா நம்ம ஒரு பானையில எடுத்து வச்சிருந்த தண்ணி எடுத்து குடிக்கிறது ரொம்பவே சிறந்தது. முடிஞ்ச அளவு ஒரு 5:30க்கு மேல போங்க. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 9:30க்கு குளிக்கலாம்னு நம்ம தண்ணி பைப்ல திறந்தாவே அவ்வளவு சூடா இருக்கு. அதனால குழந்தைகள், முக்கியமாக குழந்தைகளும் சரிங்க பெரியவங்களும் சரி, யாரும் அதிக வெளியே இந்த வெயில் முடிக்கிறதுக்கு அக்னியே ஆரம்பிக்கிறீங்க. என்ன அக்னி பார்த்தீங்கன்னா இன்னொரு 4-5 நாளில் அக்னி ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு 1 வாரத்தில் இதுக்கு மேலே அது தாக்கம் அதிகமாக இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவு எல்லா பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி எல்லாத்தையும் பாதுகாத்துங்க. வெளியில் வராதிங்க. மேக்ஸிமம் எல்லாம் ஒரு 9 மணிக்குள்ளே வேலையை முடிச்சுக்குங்க. அதே மாதிரி ஈவினிங் 5 மணிக்கு மேலே எல்லாம் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே போங்க, உங்களோட வேலையை பார்த்துங்க. வெயிலில் தயவுசெய்து வெளியில் வராதிங்க. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக யாரும் வெளியில் வராதிங்க. நான் காலையில் என்னுடைய ஒர்க்கு வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுங்க. நான் அடிக்கடி வந்து வெளியில் வண்டியிலேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. வெயிலில் தான் போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் சுற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால வந்து போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறோம் நாங்கள். இப்போ எனக்கே வெளி வேலைகள் அதிகமாக இருக்கனால என்னுடைய டைமில் வேலைகளை கொஞ்சம் குறுக்கிட்டு காலையில் நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு மாலை நேரத்துலையும் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெளியில் போகாமல் நம்மளை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால இப்போ வெளியில் அதிகம் போகிறதில்லை. அதனால் பொதுமக்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கடைபிடிச்சி
தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப லாங் டிரைவ் போறாங்க இல்ல ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ட்ரெஸ் போடுறது நல்லது. ஃபுல் ஹேண்ட் வந்து கவர் பண்ணிக்கிற மாதிரியும் லைட் வெயிட் ட்ரெஸ் போட்டுக்கலாம். தலைக்கு ஒரு கேப் அந்த மாதிரி போட்டுட்டு போனா இன்னமும் சிறந்தது. வெளியில அதிகமா டிராவல் பண்றவங்க, 2 வீலர்ஸ்ல டிராவல் பண்றவங்க ஒரு அடிக்கடி ஒரு 3 to 4 டைம்ஸ் ஆச்சு ஃபேஸ் வாஷ் பண்றது இன்னமும் பெட்டர். அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு வாட்டரா இன்டேக், அதுவும் சால்ட் கலந்து வாட்டர் ஏதாச்சும் இன்டேக் பண்ணிக்கிறது, ஒரு கம்மங்கூழ் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்க இன்னும் ப்ரொடெக்டிவா ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கலாம். அண்ட் மோரோவர் காமனா கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம், இந்த மாதிரி சன்ல எக்ஸ்போஷர் ஆகும்போது ரொம்ப அவங்க ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிடுது, ஏன்னா என்னால கண்ணாடியிலேயே பார்க்கவே முடியல, ரொம்ப பிளாக்கா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற காமனான வேர்ட்ஸ் நிறைய கேர்ள்ஸ் நான் இப்போ சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஸோ அவங்கள இன்னும் கொஞ்சம் அவங்களோட காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொஞ்சம் மாத்துறதுக்காகவும் அவங்கள இன்னும் கொஞ்சம் அழகா காட்டுறதுக்காகவும் என்ன பண்ணலாம், ரொம்ப குட்டி டிப்ஸ் தாங்க. வீட்டில் இருக்க உளுந்து ஒரு மிக்சியில போட்டு அரைச்சு அதை சுத்தமான தேன்ல கலந்து வச்சு ஒரு டெய்லி ஒரு 3 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு மசாஜ் பண்ணும்போது எப்போது கீழே இருந்து மேலே போறது ரொம்பவே பெட்டர். அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அவங்களோட டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி நார்மல் ஸ்கின் டோன் பேக் டு நார்மல் வந்துடும். ஸோ அவங்க இன்னும் பார்க்க அவங்க ஸ்கின்னும் ரொம்ப க்ளோவா இருக்கும், ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். அப்படி இல்லையா ஒரு தக்காளி போடலாம், இல்ல லெமன் போடலாம், அதெல்லாம் ஒரு சுகரோட கலந்து நம்ம தடவும் போது இன்னும் நம்ம ஸ்கின் ரொம்ப டேன் இல்லாம ரொம்ப பிரைட்னஸா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், காய்கறி வகைகள்லாம் ரொம்பவே சேர்த்துறது ரொம்பவே நல்லது. வருமுன் காப்புங்கிறது தான் நம்மளோட தமிழர் பண்பாடு. அதே மாதிரி நம்ம உணவு பழக்கங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லாம நம்மளே காப்பாத்திக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.